ஆக்டர் முரளி அவர்களை எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே போல் அவருடைய மகன் அதர்வா முரளி அவர்களையும் எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய அந்த ஒரு கேரக்டர், ஆக்டிங்னு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு சாக்லேட் பாய் அப்படின்ற ஒரு ஃபீலும் வந்து ரசிகைகளுக்கு இருக்குது இல்லையா? சமீபத்தில் அதர்வா அவர்கள் சொல்லியிருக்காங்க, நிச்சயமில்லாத வாழ்க்கை தானே இது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாமல் இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு போயிடலாம்னு தான் இருக்கும். நிச்சயம் இல்லாத வாழ்க்கை தான், அது நமக்கு தெரியும். இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருக்கணும், நல்லா இருக்கணும், யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது, அதில் நான் ரொம்பவே உறுதியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சமீபத்தில் அதர்வா அவர்கள் சொன்னது இப்போ சோஷியல் மீடியாவில் உலா வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு மெச்சூர்டு பர்சனுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு டாக்ஸ் வரும். இந்த வயசில் அதுக்குள்ளேயே இந்த மாதிரி டாக்ஸ் வருதுன்னா அதர்வா வந்து ரொம்பவே மெச்சூர்டாக வந்து யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும், இவர் சொல்கிற மாதிரி நாளைக்கு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை தான், அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் வந்துட்டு என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, எப்படி என்னென்ன நடக்குது ஒவ்வொரு ஆளுக்கும் அப்படின்னு வந்து நம்ம நிறையா பார்க்குறோம் இல்லையா? அதுலேயே பாதி வாழ்க்கை வந்து ஐயோ இது என்னது, இது நிச்சயம் இல்லாமல் இருக்கே அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ அதர்வா சொன்னது வந்துட்டு கரெக்டு தான்ப்பா அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு அதற்கு நிறைய லைக்ஸை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.